கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை புது பலனால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் புது பலனை தருவார் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், அநேக நபர்களுக்காக கூட காத்திருக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஏன் நம்மையே உண்டாக்கின தேவனுக்கு நாம் காத்திருக்க முடிகிறதா? நாம் அவருக்காக காத்திருந்தால் புது பலனாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த புது பலன் நாம் இந்த உலகத்திலே வேறு எங்கும் யாரிடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எவ்வளவுதான் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற புது பலனை நாம் எதிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா! கழுகு எவ்வளவு உயரமாக, எவ்வளவு புதிய பலத்தோடு பறந்து போகும். அதே போன்று நாம் புது பலனை தேவனுடையத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற புது பலன் நமக்கு உதவி செய்யும். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்முடைய வயது எவ்வளவானாலும் சரி, நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் தேவன் புது பலனை தந்து நம்மை கழுகுகளைப் போல ஆக்குவார். நாம் இளைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புவது நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று. காத்திருக்கும் பொழுது திட மனதை தேவன் நமக்கு தருகிறார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் திட மனதாயிருந்து தேவனுக்கு காத்திருப்போமானால் அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மட்டுமல்ல, புது பலன் தருவார், இன்னும் அநேக நன்மைகளை செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா! பொறுமையாய் காத்திருக்கிற இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அது காத்திருக்கிற அனுபவத்தை விட ஆழமான அனுபவம். பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தேவனே நம்மிடத்திலே சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். மட்டுமல்லாமல் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய வாயிலை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. எவ்வளவு அற்புதமான காரியம்! நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுதுதான் பெந்தேகொஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதென்றால் நாம் ஜெபத்திலே தரித்திருந்து தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அது கிடைக்கும் வரைக்கும் ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலனுடைய திடப்பட பயங்கரமான குழியிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்டு கர்த்தருக்கு புது பாட்டை பாட, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேணுமா ஜெபிக்கிறோம்.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.